சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு, வங்கியில யாரெல்லாம் கணக்கு வச்சிருக்கீங்களோ அனைத்து வாடிக்கையாளர்களுக்குமே மிகவும் முக்கியமான ஒரு புதிய அறிவிப்பை ஆர்பிஐ இப்ப வெளியிட்டிருக்காங்க. எந்த வங்கியில கணக்கு வைத்திருந்தாலுமே சரி, இந்த விதிகள் அனைவருக்குமே பொருந்தும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதை பத்தின மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸா இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹாய்ன்னு சொல்லிட்டு போங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வங்கியில கணக்கு வைத்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களுமே யூபிஐ அப்படின்ற ஆப்ஸை கண்டிப்பா யூஸ் பண்ணிட்டு இருப்போம். கூகுள் பே, போன் பே, பேடிஎம் இந்த மாதிரியான யூபிஐ பண பரிவர்த்தனைக்கான ஆப்ஸ். இந்த ஆப்ஸ் யூஸ் பண்றக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு தான் இப்ப முக்கியமான ஒரு புதிய அப்டேட்டை ஆர்பிஐ வெளியிட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாம பேங்க் தரப்புல இருந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எஸ்பிஐனா யோனோ ஆப் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரியான பேங்க் ரிலேட்டடான ஆப்ஸ்லையும் யூஸ் பண்றவங்களுக்கும் இந்த புதிய விதிகள் பொருந்தும். நம்ம இந்த யூபிஐ ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஒன்று செல் டிரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம், இல்லைனா ஒரு பர்சன் டு அனதர் பர்சனுக்கு நாம பேமெண்ட் பண்ணுவோம், இல்லைனா பர்சன் டு ஸ்மால் மெர்ச்சன்ட்ஸ்க்கு கடையில் ஏதாச்சும் பொருட்கள் வாங்குறோம் அப்படின்னா ஸோ அதற்கு நம்ம பேமெண்ட் அப்படின்றது பண்ணுவோம், இல்லைனா ஸ்கேன் அண்ட் பே பண்ணுற இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸும் யூபிஐ ஆப்ஸ்கில் இருக்கு. இந்த மாதிரியான யூபிஐ ஆப்ஸ் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு பார்த்தோம்னா 2000க்கு மேலே யாரெல்லாம் யூபிஐல பண பரிவர்த்தனை செய்கிறீங்களோ அவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் கட்டணமாக வசூலிக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஆனால் இது முற்றிலுமே பொய்யான விஷயம். யாருக்கும் அந்த மாதிரி நாங்கள் இன்னுமே விதிமுறைகளை வெளியிடலை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 2000 ரூபா இருந்தாலும் சரி, 5000 ரூபா இருந்தாலும் சரி, எந்த கட்டணமும் யூபிஐ ஆப் மூலமாக நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னும் போது வசூலிக்கப்படாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆனால் இது குறிப்பிட்ட நாட்களுக்கு மட்டும்தான். இன்னும் போக போக வருஷங்கள் வளர வளர நமக்கு கண்டிப்பாக எல்லாத்துக்குமே கட்டணம் அப்படின்றத கண்டிப்பாக கொண்டு வர போகிறாங்க. நீங்கள் வேணால் வெயிட் பண்ணி பாருங்கள். அண்ட் இரண்டாவது அறிவிப்பு, இதற்கு முன்னாடி யூபிஐ ஆப்ஸ் யூஸ் பண்ணி நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணோம் அப்படின்னா அதை டெலிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்மளால முடியாது. ஆனால் இதற்கு மேலே அந்த ஆப்ஷன் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒருத்தரை மட்டும் நீங்கள் டிரான்சாக்ஷனில் இருந்து டெலிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் உங்களால் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளுக்கு 50 முறை மட்டுமே பேலன்ஸ் செக் பண்ணுறது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூபிஐ ஆப் மூலமாக 50 முறை லிமிட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பேங்க் அக்கவுண்ட் ப்ளஸ் மொபைல் நம்பர் செக் செய்ய 25 முறை மட்டுமே அனுமதி கொடுக்கப்பட இருக்கிறது. நிறைய பேர் லோன் கட்டிட்டு இருப்போம், இல்லைனா வேற ஏதாச்சும் ஆட்டோ டெபிட் அப்படின்றது ஆகும். ஸோ இது பீக் ஹவர்களில் செய்யப்படாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நான் இப்போ சொல்லியிருக்க இவை அனைத்துமே அமலுக்கும் வர இருக்கு. ஸோ இந்த அமலுக்கு வரக்கூடிய இந்த புதிய மாற்றங்கள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.